எஸ் திவா, இந்த ஏட்டாபிக் எக்ஸிமா பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ஏட்டாபிக் எக்ஸிமா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சொரியாசிஃபார்ம் எக்ஸிமா, சொரியாசிஸ் கூட வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு சொரியாசிஸ் இஸ் மேஜர் டிசீஸ். ஸோ இந்த சொரியாசிஸ் வந்து தமிழில் நான் வந்து வெள்ளி செதிர்ப்படைன்னு சொல்லுவேன். இந்த சில்வரி ஸ்கேல்ஸ் வர்றதுனால கொஞ்சம் மக்களுக்கு புரியறதுக்காக வெள்ளி செதிர்ப்படைங்க. ஸோ இந்த சொரியாசிஸ் வந்து இட்ஸ் அ பிக் பர்டன் திவா. So people affected by psoriasis they are often ignored by the general public and rejected and neglected by the family sometimes because it is external and it is very awkward and they feel very inferior. So adula நிறைய inferiority complex and lot of depression associated with psoriasis. More than the bodily complications, in the mental adverse effects நிறைய psoriasis இருக்கு. So it's a major problem anywhere in the world and especially in our country. So what is your opinion on psoriasis, prevention and the latest treatments? நீ சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி டெவஸ்டேட்டிங் கண்டிஷன். ரொம்ப கிளியராக ஆப்வியஸாக இருக்குது வெளியில இருந்து பார்க்க. You can't hide it. சொன்ன மாதிரி இந்த சில்வரி ஸ்கேல்ஸ், எங்கே பார்த்தாலும் ஸ்கேல்ஸு, இங்கே தலையிலையும் வரும், ஸோ ஷர்ட்லலாம் வந்துடும். இட்ஸ் வெரி ஹார்ட். நீ சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகி சொரியாசிஸ் கெட்ஸ் வர்ஸ், தென் ஈவன் மோர் ஸ்ட்ரெஸ், அப்புறம் டிப்ரெஷன், சம்டைம்ஸ் ஈவன் சூசைட் பிஹேவியர் மாதிரி வந்துடும். ஸோ கண்ட்ரோலிங் த ஸ்ட்ரெஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். அதாவது எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும், இந்த ஆங்ஸைட்டி எடுத்துக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொரியாசிஸ்க்கு லாட்ஸ் ஆஃப் குட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் தேர், பட் நான் எப்பவுமே நேச்சுரலாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் திங் க்ரீம்ஸ் கொடுப்பேன். க்ரீம்ஸோட vitamin D. There's very good evidence that vitamin D is helpful for psoriasis. So கொஞ்சம் high dose vitamin D கொடுப்பேன். Fish oils, அதுவும் there are two components actually of fish oils, eicosa pentaenic acid, docosa hexoenic acid. அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா fish oils is excellent for psoriasis. The omega 3, 6 and 9. ஆமாம், a certain amount of I did a video on that actually, fish oils in psoriasis. Basically it protects your heart as well, so it's a no brainer. Yes, psoriasis இருந்துச்சுன்னா vitamin D, fish oils எடுத்தீங்கன்னா natural way of controlling. இப்போ இந்த biologics அப்படின்ட்டு injections வந்திருக்கு. They're very good, very expensive. That is the problem. Very far from the purse of an Indian patient. So we may have to just use methotrexate and the very simple medications. Maybe the only thing we can use, but at present lots of treatments, but very expensive unfortunately. So as you rightly said, and they say psoriasis is also a metabolic disorder nu சொல்லுவாங்க இல்லையா இப்போ ரீசெண்டாக. ஸோ they think it's related to heart disease. அதாவது ரொம்ப psoriasis இருந்துச்சுன்னா you are more likely to die quicker, and that's because of this metabolic syndrome, diabetes, high blood pressure and coronary artery disease. நிறைய research வந்திருக்கு. So if you use these strong medications earlier, you can prevent these heart problems அப்படின்னு சொல்றாங்க. So very good point. Metabolic syndrome, அதை you can avoid if you treat psoriasis early. But I would always start simple and with natural treatment. இப்போ நம்ம ஊரில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இட்ஸ் லைக் a curse திவா. So people feel that allopathy is very dangerous and it can cause more side effects and they go for alternative treatments. So இந்த மற்ற allopathy இல்லாத இந்த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஃபாலோ பண்ணாமல் வேறு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா சொரியாசிஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். they wrongly believe that psoriasis is curable. இந்த குவாக்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் முறையாக படிக்காமல் குவாக்கரி பண்ணுற ஃபேக் ஃபிசிஷியன்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சொரியாசிஸை க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப பெரிய லெவலில் ஏமாத்துறாங்க. they put lot of big hoardings and banners and advertisements and cheat people. உள்ளே போனால் they give steroids and methotrexate and all these drugs along with other harmful herbs which nobody knows what it contains. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அப்படி மக்கள் சொரியாசிஸை க்யூர் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பி போகிறதுனால they fall prey to these, they become victims of this cheating. So like what is your advice on that and how do we control this? சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப தப்பு. I mean
I do believe that alternative medicine has a role to play. அதாவது some drugs are helpful. நானே fish oils, vitamin D எல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எக்ஸமாக்கும் green tea, Chinese tea is supposed to be good ன்னு சொல்லுவாங்க. So there is some evidence that it works. But nobody can cure this. Cure psoriasis. நான் பேஷண்ட் எல்லாம் வரும்போது முதல்லயே சொல்லிடுறேன், see, I will sort this out. Don't worry, I'll sort this out. Leave it with me, but I will control it. And then I want you to help me. அதாவது நீ லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பாரு, ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணு, லீவ் த ரெஸ்ட் டு மீ, ஐ வில் சார்ட் யூ அவுட். அப்படி சொல்லும்போது தே ஹாவ் கான்ஃபிடென்ஸ். பட் சம் ஆஃப் தெம் டோன்ட் ட்ரூலி ட்ரஸ்ட் யூ. அவங்க வந்து தே மே கோ அண்ட் ட்ரை அதர் ட்ரீட்மெண்ட்ஸ், பட் தே ஆல்வேஸ் கம் பேக். கடைசியில் தே நோ தட் வாட் வீ டோல்ட் தம் இஸ் த ட்ரூத். ஸோ ட்ரூத் ஆல்வேஸ் ப்ரிவேல்ஸ். நம்ம சீஃப் சொல்லுவாங்கல்ல, சொரியாசிஸ் லைக் யுவர் பிபி அண்ட் சுகர், ஸோ வி கேன் கண்ட்ரோல் இட் அண்ட் வி கேன் நெவர் கியூர் இட். ஸோ இதுதான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை எப்படியாவது க்யூர் பண்ணிடணும். இந்த ஃபேக் ஃபிசிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெமிஷன் வருது இல்லை சொரியாசிஸில், ஒரு நேச்சுரலாகவே இட்ல அண்டர்கோ ரெமிஷன், சொரியாசிஸ் தானாகவே சில நேரங்களில் சரியாக போகும்ல, அதை வந்து தே கிளைம் இட் அஸ் த க்யூர் அண்ட் தே கிளைம் தெம்செல்ஸ் அஸ் மேஜிக் டாக்டர்ஸ் அண்ட் தேர் மெடிசன்ஸ் அஸ் மேஜிக் ட்ரக்ஸ். ஸோ இது மக்கள் பாவம் அந்த அவேர்னஸ் இல்லாமல் ஏமாந்துடுறாங்க. ஸோ மை டியர் மக்களே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொரியாசிஸ் இஸ் நாட் க்யூரபிள், இட் இஸ் கண்ட்ரோலபிள். ஃபார் தட் மேட்டர் எந்த வியாதியுமே எந்த நோயுமே கடவுளால் மட்டும்தான் முழுமையாக குணப்படுத்த முடியும். மனுஷனாக ஒரு டாக்டரால் அந்த காயத்துக்கு மருந்து தான் போட முடியும். நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கலாமே ஒழிய முழுமையாக நான் ஒரு நோயை குணப்படுத்திட்டேன் அப்படின்னு நானோ இன்னொரு நல்ல டாக்டரோ சொன்னால் அவர் நல்ல டாக்டரே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நோயை வந்து நம்ம அந்த காயத்துக்கு மருந்து போடலாம், அந்த நோயை மீண்டும் கொஞ்ச நாள் வராமல் நம்ம தடுக்கலாம். அதுக்கான தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை க்யூர் பண்ணிடணும், இனிமேல் எனக்கு இந்த வியாதியே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்ம ஈஸியாக ஏமாற்றப்படுவோம். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திவாவும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தேங்க்யூ. சொன்னது கம்ப்ளீட்லி ட்ரூ. எக்ஸலண்ட் ரிவ்யூ.